அது அந்த பொண்ணு பார்த்துட்டு சைலண்டா இருக்காளாம். அச்சச்சோ அப்பா, அந்த பொண்ணு அந்த பையனுக்கு பழசுலாம் ஞாபகப்படுத்தலையா? எங்க அதுக்கு அவங்களாம் வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த பையன் அந்த பொண்ணுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ரொம்ப பேடுப்பா. அப்புறம் என்னப்பா ஆச்சு? டேய் போட, இப்பயே எல்லாத்தையும் சொன்னா அந்த கிக்கு போயிடும்ல, இன்ட்ரெஸ்டாவே இருக்காதுல்ல. சரி சரி, நான் இன்னொரு நாள் மிச்ச கதையை சொல்றேன். சாப்பிடு சாப்பிடு. இவர் எல்லாம் தெரிஞ்சு பேசிட்டு இருக்காரா இல்ல தெரியாம ஏதோ ஒரு ஞாபகத்துல பேசிட்டு இருக்காரா? ஒண்ணுமே புரியலையே. அப்பா, அந்த பொண்ணும் பையனும் யாருன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? ஏன் தெரியாது? நல்லா தெரியுமே. யார்ப்பா அவங்க? டேய், இதெல்லாம் ஒரு படத்தோட கதைடா. எனக்கு அந்த படத்துல நடிச்ச ஹீரோ ஹீரோயினை பத்தி தான் தெரியும்னு சொன்னேன். அந்த படத்து பேரு என்னப்பா? டேய் பெரிய மனுஷா, இல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண போற? இல்லப்பா, அந்த பொண்ணு பையனும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன்ப்பா. நீங்க தான் கதை சொல்ல மாட்டீங்களே. அந்த படத்தோட பேரு இதயம். இதயமா? எனக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சே ஆகணுமே. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கடா. பாரதி, தூங்குறதுக்கு நாங்களும் வந்துட்டோம். அங்க எல்லாரும் தூங்கிட்டாங்களா? நான் ரெடியா தான் இருக்கேன். சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் தூங்கிட்டாங்க. எங்க பக்கத்துல ரெண்டாவது பாரதி படுத்திருக்கா. நீங்க நிக்கிற இடத்துல பக்கத்துல ஏணி போட்டிருக்கோம். அந்த ஏணியை போட்டு மேல ஏறிவாங்க. வந்துடுறேன். மங்காவா கொக்கா? நான் எப்படி தாலியை எடுத்து காட்டுறேன் பாரு. ஆத்தா, நான் வந்துட்டேன். ஏ பாட்டி, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். எப்படியாவது பாரதியோட தாலியை அறுத்துருங்க. ஐயே, எத்தனை தடவை இதையே நீ திருப்பி திருப்பி சொல்லுவ? பாட்டியை நம்பினோர் கைவிடப்படார். நான் பாத்துக்கிறேன். இந்த அம்மா போன் பண்ணாலே எனக்கு பெரிய தொல்லைதான். எப்ப பாரு இதையே சொல்லிட்டு இருக்கு. இங்க பாருமா, நான் போன வைக்கிறேன். பாய். திரும்ப எனக்கு போன் பண்ணாத. பாட்டி ஆளே காணோம். தூங்கிடுச்சோ? என்ன பாட்டி பண்றீங்க? தூங்கிட்டீங்களா? அடையம்மா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? ஜஸ்ட் மிஸ். பக்கத்துல ஒரு பொம்பளை இருக்காளே, அதான் முதல்ல படுத்திருக்கே. அது எழுந்து உக்காந்து
எதையோ பேசிப்புட்டு இப்பதான் படுத்துச்சு. அது தூங்குற வரைக்கும் என்னால நகர முடியாது. ஆமாமா, பாத்து பாத்து. நீ கொஞ்சம் தொணன்னு என்ன தொந்தரவு பண்ணாம இரு. நீ சொன்ன வேலையை நான் பக்காவா பண்ணி முடிச்சிடுறேன். இது பண்ண கூத்துல எனக்கு இப்ப கை கால் வேற உதற ஆரம்பிச்சிருச்சு. ஷோ, என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏமா சும்மா சும்மா ஃபோன் பண்ணி இதையே சொல்லிட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வருதுமா. உனக்கு வேற வேலையே இல்லையா? இதுக்கு மேல பொறுமையா இருந்தா வேலைக்கே ஆகாது. போய் கட் பண்ணிட வேண்டியதான். ஏய், என்ன பண்ணி பண்றீங்க? மித்ரா, உனக்கு எத்தனாவது சொன்ன? 2வது. முதல்ல நீ எங்க இருக்க? இப்போ தூங்குற மாதிரி போர்வை எடுத்து காட்டுவேன். என் முகத்தை பாத்துக்கோங்க. சரி சரி. எடுத்தாச்சு. மித்ரா, வேலை முடிஞ்சிருச்சு. செயினை கட் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். உடனே இங்க இருந்து கிளம்பி போயிருங்க. மத்ததெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். சரி சரி. பேச்சு பேச்சா இருக்கணும். தாலி எனக்கு தானே. ஐயோ, ஆமா பாட்டி.